வசனங்களை நாம் வாசித்தோம். மீண்டும் ஒரு முறை நான் அந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9 வசனங்கள். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சூரில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 9ஆம் வசனம், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் இங்கே கேட்க ஆவலாய் தாகமாய் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் ஆவலாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து நீங்களே அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆசையா வந்திருக்கிறேன். பேசுங்க, பக்கத்துல ஆசையா வந்திருக்கிறேன் சொல்லிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்திலே நாம் பிதாவானவருடைய தீர்மானங்களை குறித்து நாம் தியானித்தோம். பிதாவானவர் என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிறார்? எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, காலங்கள் நிறைவேறும் போது உண்டாக நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தமக்குள்ளே கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்குள்ளாக தீர்மானித்திருந்த அவருடைய ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்பதை நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை, இந்த மனிதர்களை தன்னோடு ஒப்புருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை தேவன் எடுத்து அதை செயல்படுத்தினார் என்பதை கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானுடைய தீர்மானத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானுடைய தீர்மானம் என்ன? அவருடைய தீர்மானம் எப்படிப்பட்டது? அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9 வசனங்களை நாம் வாசித்தோம். என்னவா? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அந்த 7ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. 9வது வசனத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்வது மட்டுமே இயேசு கிறிஸ்துடைய தீர்மானம். அதுவாகிய தேவனின் வார்த்தை அவராகிய தேவகுமாரன் ஆனது முதல், அவராகிய தேவகுமாரன் அதுவாகிய தேவ வார்த்தைக்கு போகிற அந்த முடிவு வரைக்கும் இயேசுவானவருடைய ஒரே தீர்மானம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது மட்டுமே. எனக்கு புரிஞ்சுச்சுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அக்ரிணை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியானால் ஆதியிலே இந்த தேவகுமாரனுக்கு 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். கடந்த நாளிலே ஒரு செய்தி பாருங்க, பிதாவாகிய தேவன் தான் ஆதியா இருந்தாரா, அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவான். நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதுக்கு அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, 1 தீமோத்தேயு 3:16. அப்புறம் நான் ரிப்பீட் ஒன்று அடிச்சேன், 1 தீமோத்தேயு 6:16 விளக்கம் கொடுங்க, நான் 1 தீமோத்தேயு 3:16 விளக்கம் கொடுக்குறேன். ஒன்னும் சைலண்ட் ஆயிட்டாங்க. கர்த்தருக்கு 1 தீமோத்தேயு 3:16 1 தீமோத்தேயு 6:16 நல்லா புரியணும் நமக்கு. இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆனால் ஆதியிலே அவருக்கு அவர் என்கின்ற உயர்திணை இல்லை, அது என்கின்ற அக்ரிணை. அவர் பிதாவாகிய தேவனோடு அல்லது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அது வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இருந்தார் சொல்லல, அவர் ஆதியிலே தேவனுடைய வார்த்தையா இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறாரே தவிர ஆதியிலே வார்த்தை இருந்தார் அப்படின்னு இல்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படியானால் அது என்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர் தேவனுடைய வார்த்தை என்கின்ற அது என்கின்ற நிலையிலிருந்து தேவகுமாரனாகிய அவர் என்கின்ற நிலையில வந்தது முதல், அது அவர் என்கின்ற தேவகுமாரனுடைய நிலையில் இருந்து
மறுபடியும் தேவனுடைய வார்த்தையாகிய அது என்கின்ற நிலைக்கு போகிற அந்த நித்தியம் வரைக்கும் இயேசுவானவருடைய ஒரே தீர்மானம் பிதாவின் சித்தத்தை செய்வது. யோவான் 1:1 அப்படித்தான் நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 நான் வாசிக்கிறேன். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. நீங்கள் தலைப்பை நன்றாய் புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. இயேசுவானவருடைய தீர்மானம் என்ன? தீர்மானம் என்பது ஒரு காரியத்தை குறித்த ஒரு தீர்க்கமான ஒரு எண்ண வெளிப்பாடு. ஒன்றை குறித்து நாம முன்னே பார்த்தோம். அதாவது டிசிஷன் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆனா ரெசல்யூஷன் அப்படின்றது தீர்க்கமான ஒரு தீர்மானம். அதை ஃபார் எவர், முடிவே இல்லாத ஒரு காலத்துக்கான ஒரு தீர்மானம். அப்படியானால் தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார், அவர் மூடுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தல. மாறாத அவருடைய மூடே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஒன்னாக்கி கொள்வதுதான். இயேசுவானவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அந்த தீர்மானங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தீர்மானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எப்பொழுதுமே தீர்மானம் எடுத்தால் அது நம்மிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கும்? தீர்மானத்தை எடுத்தால் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கும்? தியாகத்தை, டெடிகேஷன். நீங்க ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும்னா நீங்க ஸ்ட்ராங் டெடிகேஷன் பர்சனா இருக்கணும். புரியுது? கர்த்தருக்கு நீங்க ஆழமா உட்கார்ந்து யோசித்தீங்கன்னா, நீங்க கர்த்தரோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடும் பொழுது கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நம்மை பாதிக்காத எந்த ஒரு காரியமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதே இல்லை. எனக்கு புரியுதுன்றவங்க கர்த்தருக்கு வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை, வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகர், வாலிப பிரயாயத்திலே சிருஷ்டிகரை நினைக்கிற வயசாது, சிருஷ்டிகரை நினைக்கிற வயசாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களை அவருடைய ஆளுகையில கொண்டு வருகிறார். ஒருவரை ஆண்டவர் ஆளுகையில கொண்டு வருவதற்காக தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தல, தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல, தன்னுடைய அன்பை பயன்படுத்துகிறார். பேதுருவிடத்துல நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா, உயிரை கொடுக்கணும். அதை மிரட்டி வாங்கல ஆண்டவர், அன்பை கேட்டு வாங்குகிறார். மிரட்டி என்னை நேசிக்கிறியா அப்படி இல்ல, என்னை நேசிக்கிறாயா, எனக்காக உயிரை கொடுப்பாயா என்று கேட்கல, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். நேசிக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னை நேசிப்பாயா? நேசிப்பேன். அப்படியானால் நன்றாய் புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் ஆதியிலே ஒரு தீர்மானத்தை, இயேசுவானவர் ஆதியிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. அது என்ன தீர்மானம்? நான் அது என்கின்ற நிலையிலிருந்து தேவகுமார் என்கின்ற அவர் என்கிற நிலைக்கு போய் வானத்தை படைக்க போகிறேன், பூமியை படைக்க போகிறேன், அண்ட சராசரங்களை படைக்க போகிறேன், சகலமும் அவராலும் அவருக்கென்று உண்டாக்கப்பட போகிறது. ஆனால் எல்லா ரட்சிப்பின் திட்டமும் எல்லா தேவனுடைய சித்தமும் நிறைவேறி முடிந்த பிற்பாடு இதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ சித்தம் என்று ஒன்று இல்லை என்கின்ற நிலை வரும் பொழுது, நான் தான் இதுவரைக்கும் எல்லாத்தையும் உண்டாக்கி, நான் தான் இதுவரைக்கும் எல்லாவற்றின் மேல் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்தேன், அதை நான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லல. ஆதியிலே அவர் இருந்த நிலைக்கு மறுபடியும் அவர் திரும்புகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானுடைய தீர்மானம் அதுவாகிய தேவனுடைய வார்த்தை என்கின்ற நிலையில் இருந்து அவராகிய தேவகுமாரன் என்ற நிலைக்கு வந்து, அவராகிய தேவகுமாரன் என்கிற நிலையில் இருந்து அதுவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு போகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சித்தம் தான், ஒரே ஒரு தீர்மானம் தான், ஒரே ஒரு முடிவு தான். அது பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்வது. புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, பரலோகில் தொடங்கி பூமியில் நிறைவேற்றி பரலோகில் பிதாவின் சித்தத்தை இயேசுவானவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னா, ஏதோ அவர் இந்த பூமியில செய்த காரியங்களை
ஏதோ ஒரு பூமியில வாழ்ந்த சில வாழ்க்கையில் முறைகளை மாத்திரம் கவனிப்பதல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவர் கூட உங்கள் கவனத்தை சிதறவிடக் கூடாது. ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி நீங்க நல்லா கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நீங்க சும்மா பக்கத்துல பேசணும்கிட்டே பேசாதீங்க. மறுபடியும் பேசணும்கிட்டே தான் பேசுவான். அந்த அக்கா பேசப்பா, அந்த தம்பி கை பேசுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பரவாயில்ல, அப்படியாவது பேசிக்கிறீங்களே, பேசு நல்லவர். ஆமென். இப்போ யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். செய்ய அப்படின்னு சொல்லி இருந்தா அதனுடைய மீனிங் வேற. செய்யவே அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு தாட்டு தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சித்தம் என்னன்னா, பிதாவின் சித்தங்களை செய்து முடிப்பது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தன் சித்தம் செய்யக்கூடாது என்பதில் அவர் கண்ணு கருத்துமா இருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு நீங்க பாரப்படுறீங்க அப்படின்னா, நானும் நீங்களும் பாரப்படுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும். நம்ம சித்தத்தை செய்யக்கூடாது என்பதிலே நம் கவனத்தை வைக்கணும். முதல்ல பிதாவின் சித்தம் என்கின்ற டார்கெட், இலக்கை நோக்கி ஓடும் பொழுது இலக்குக்கான பயணம், அந்த பயணத்துல இலக்கு மட்டும்தான் தெரியணும். ஓடி முடிச்ச பிற்பாடு தான் சுத்தி இருக்கிறவங்க தெரியும். இலக்கை நோக்கிய பயணத்தில் இயேசுவானவர் பிதாவின் சித்தம் மட்டுமே என்கின்ற அந்த தெய்வீக நித்திய திட்டத்தில் நல்லா புரிந்து கொள்ளணும். எங்களுக்கும் இயேசு தலையில எண்ணெய் வைக்கிறார், பேனை பார்க்கிறார், நெய்யாய் பொழிகிறது, மழையாய் சேருகிறதெல்லாம் சொல்ல தெரியும். ஆனா ஆரோக்கியமான ஒரு உபதேசம் தான் ஆரோக்கியமான ஒரு விசுவாசிகளை உருவாக்க முடியும். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இயேசுவானவர் நித்தியத்திலிருந்து ஒரு திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இயேசு இந்த தீர்மானத்தை எங்க எடுத்திருப்பார் நினைக்கிறீங்க? இயேசு இந்த தீர்மானத்தை எங்க எடுத்திருப்பார் நினைக்கிறீங்க? பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை இவர் எங்க எடுத்திருப்பாருன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிதாவானவரும் குமாரனும் பேசியிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்களா? அப்படியானால் பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல அதனுடைய 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுலுடைய அர்ப்பணம் என்னவா இருந்துச்சு? ரட்சிக்கப்பட்ட உடனே பவுலுடைய, அல்லது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே பவுல் அப்போஸ்தலனுடைய அர்ப்பணம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, என் பிராணனை அல்ல உம் சித்தத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். அப்படியானால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சராசரி மனிதனாகிய பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு தன்னுடைய பிராணனை அர்ப்பணிக்க மனம் இருந்திருக்குமானால், சிருஷ்டிகளின் சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிற யெகோவா என்கிற நாமங்களை உடைய ஆண்டவராகிய தேவன், தேவனுடைய வார்த்தையாகிய தேவகுமாரன் பேசிக்கொள்ளும் பொழுது அவருக்கு சித்தமானது என்ன? என்னுடைய சித்தம் என்ன தெரியுமா? இந்த மனுக்குலத்தை, இந்த பூமியை உங்க மூலமா என்னோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அவ்வளவுதான் முடியுது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும், பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷியையும்
இயேசு நேசிக்கிறார். வாலிபனே, இயேசு உன்னை எதற்காக நியமித்திருக்கிறார்னா, ஏதோ கொஞ்ச நாள் ஒரு நண்பனா இருப்பதற்காக உன்னை நியமித்துக் கொள்ளல. ஏதோ கொஞ்ச நாள் ஒரு உறவாக இருப்பதற்காக உன்னை நியமித்துக் கொள்ளல. ஏதோ ஒரு கொஞ்ச நாள் பூமிக்குரிய வாழ்க்கைக்காக தேவன் இயேசு உங்களை நியமித்துக் கொள்ளல. மாறாக நித்திய விவாகத்திற்கு என்று அவர் நம்மை நியமித்திருக்கிறார். சதா காலங்களுக்கு தேவனோடு தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அப்படியானால் உங்கள் தலைகளை நிமிர்த்தி பாருங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கிற மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை, மாபெரும் பரலோக திட்டத்தை நீங்கள் உணர்வீர்களானால் உங்கள் உள்ளம் குதூகலத்தால் நன்றியால் நிரம்பி வழியோ. அப்படியானால் பிதாவானுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை, அவர் வார்த்தை என்கின்ற தெய்வ நிலையில் இருந்து அவர் என்கின்ற தேவ குமாரனாகிய தேவ நிலைக்கு வரும்பொழுது பிதாவின் சித்தமாகிய பூமியையும் பரலோகத்தையும் இணைக்க வேண்டும் என்கின்ற அந்த மாபெரும் திட்டத்துக்கு மாத்திரமே தன்னை அர்ப்பணித்து விட்டார். அப்படியானால் நானும் நீங்களும் ஒரு தெய்வீகமான திட்டத்திற்காகத்தான் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகின் மாபெரும் புத்திசாலித்தனம் என்பது, மாபெரும் புண்ணியம் என்பது, மாபெரும் பாக்கியம் என்பது, மாபெரும் கிருபை என்பது, மாபெரும் பாக்கியவான் என்பது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? பூமியில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தியத்தை தீர்மானிக்கிற மனிதனை அல்லாமல் வேறு பாக்கியவான் யார்? பூமியில இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை கொண்டு முடிவில்லாத மகிமையிலே தேவனோடு தேவனை போல வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை தீர்மானிக்கிற மனிதனே, மனுஷியே, அவர்களை தவிர வேறு ஒரு பாக்கியவான் இல்லவே இல்லை. நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு வேலை செய்றீங்க, எவ்வளவு பெரிய வீட்டை கட்டுறீங்க, எவ்வளவு ஆடு, எவ்வளவு மாடு, எவ்வளவு பெரிய கோழி, குதிரை, கொட்டகம், எல்லாவற்றை விட பாக்கியம், அதெல்லாம் பாக்கியம் தான், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்படி எல்லாம் எழும்பணும். ஒழுங்கா தசமம் கொடுத்துருணும். சரியா? ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். நீங்க எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தட்டும். நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். எழும்புங்க, எழும்பட்டும், சேனை எழும்பட்டும். எல்லா உயர்வையும் சந்திங்க. ஆனா இந்த எல்லா உயர்வை விட ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த எல்லா கல்வியை தாண்டிய ஒரு புண்ணியமான ஒரு காரியம் உண்டு. இந்த எல்லா அழகை விட, ஆஸ்தி விட, அந்தஸ்தை விட, பேரை விட, பிரபலத்தை விட ஒரு பெரிய புண்ணியம் உண்டு. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தியமாய் வாழக்கூடிய பரலோக வாழ்க்கையை தீர்மானிப்பது. நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நித்தியமாய் பரலோகில் வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானித்து விட்டு அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி எவ்வளவு பலமான ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நித்தியமான தேவனால் நித்தியத்தில் நித்தியமாய் வாழும்படி தீர்மானிக்கப்பட்ட நித்தியமானவன் நான். இந்த அறிக்கையை பண்ணுங்க. பாவ அறிக்கையை பண்றதை விட இந்த அறிக்கை பண்றது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பாவத்தை செய்து பாவரிக்கை பண்றதை விட விசுவாசத்தின் மேல் விசுவாசம் உண்டாவதற்கு இந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்கள். நித்தியமாகிய தேவனால் நித்தியமான நித்தியத்தில் வாழும்படிக்கு நித்தியத்தில் தீர்மானிக்கப்பட்ட நித்தியமானவன் நான். இப்ப இயேசுவானவரால் இப்ப இவர் ஒரு டிக்ளர்ல வராரு பாருங்க. பிதாவின் என்னுடைய சித்தத்தின். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு சுய சித்தம் இருந்துச்சா, இல்ல அவர் ரோபோட் மாதிரி வந்தாரா? பரலோகத்தில் இருக்கிற பிதா ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் அழுத்தினா இவர் செயல்படுவாரு, இல்லைன்னா அப்படியே கவர்மெண்ட் இருப்பாரா? இல்லைங்க. பிதா மேல இருந்து 24 பட்டன் அழுத்துறாருங்க, அவர் 24 ஆன் ஆகுறாங்க. அவருக்குன்னு செல்ஃபா ஒரு என்ன கிடையாது, ஒரு இமேஜ், ஒரு சுயமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படி ஏதாவது இயேசுவானவர் நம்மை போல மனித நிலையை அடைம்படிக்குதான் கன்னி மரியாதை வயிற்றிலே வைக்கப்பட்டார். இந்த சத்தியம் புரிஞ்சிச்சுனா அநேக பாரம்பரியத்தில் இருக்கிற மக்கள் வெளியே வந்துருவாங்க. மனித நிலையை அடைம்படிக்குத்தான் பரலோகத்தின் மனித நிலையிலிருந்து பூமிக்குரிய தேவகுமாரன் என்கின்ற நிலையிலிருந்து மனுஷகுமாரன் என்கின்ற நிலையை அடைவதற்குத்தான் ஒரு மனுஷின் வயிற்றுக்குள்ளாகவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வைக்கப்பட்டார். இந்த சத்தியம் புரியணும் முதல்ல, தயவு செய்து. கர்த்தருக்கு
புரியுதா? ஏதாவது ஏன் நம்ம சபையினுடைய சத்தியங்கள் எனக்கு புரியுது பிடிக்குதுன்றவங்க கையை மட்டும் வைங்க. அலையில சொல்ல தேவையில்லை. கர்த்தர் ஆசிரியர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குறீங்க இல்லையா? சரி, பரவாயில்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசுவானவரால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாருங்க? All God made all things through His word. தேவன் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் உண்டாக்கினார். வார்த்தை தான் எதுங்க? அந்த வேர்ட் ஆஃப் காட் தான் சன் ஆஃப் காடாக மாறினார். சிருஷ்டிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. தேவனுடைய வார்த்தை தேவ நிலையில் இருந்து தேவனால் தேவகுமார் நிலைக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆனாரே தவிர அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. சிருஷ்டிகர். அப்படியானால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாராங்க? இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்துவினாலே படைக்கப்பட்ட, அதாவது தேவகுமாரன் என்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது படைக்கப்பட்ட இந்த லூசிபர் தேவ ஏற்பாட்டுக்கு எதிராக எழும்பி என்னவா மாறினான்? சாத்தானா மாறினான். தேவனுடைய ஏற்பாட்டுக்கு எதிராக அவனை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? ஆண்டவர் ஏன் அவனை ஏற்படுத்தினார்? ஆண்டவர் ஏன் அவனை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, அவன் பூமியை பாதுகாக்கணும், ஆராதிக்கணும், அவன் தலைமைத்துவன் கீழ் இருக்கிறவர்களுக்கு தலைவனா இருக்கணும். ஆனா அவன் விடிவெளி நட்சத்திரமாகவே எண்ணப்பட்டாலும், அவன் பூமியின் சக்கரவர்த்தியாகவே ஆண்டவர் அவனை அங்கீகரித்தாலும், அவன் அநேக கேருபீன்களின் தலைவனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து, நல்லா புரிந்து கொள்ளுங்க. காலையில் ஒரு பதிவு போட்ட நம்முடைய சபையில் பதிவுல, தேவ படைக்கப்பட்ட நிலையில் இருந்து லூசிபர் பாவம் செய்து சாத்தானாக மாறினான். படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து பாவம் செய்து மனிதன் பாவியா மாறினான். ஆனால் ஆதி முதல் அந்த வரைக்கும் எதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனை தேவன் ஏற்படுத்தினாரோ அவர் அதை மாத்திரமே செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். செய்து முடித்த பின்னால் அவருடைய ஆதி நிலையாகிய வார்த்தை நிலைக்கு அவர் திரும்பி விடுவார். அவர் ஆதியிலே ரெண்டு ஆதி இருக்குது. மாம்சத்துல எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்பினாரு, ஆவியிலே எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்புறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்துல பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் இயேசு. இந்த சரீரம் நீங்க உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த இயேசுவாகிய சரீரம். நல்லா புரிந்து கொள்ளும். இயேசுவின் சரீரம் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அப்படியானால் அது மறுபடியும் எங்க போயிருச்சான்? வானத்துக்கே திரும்பினது. இயேசு கிறிஸ்துவனுடைய வானத்துக்கு போயிட்டாரு. சரி, வானத்துல அவர் ஆதி நிலை என்ன? பரலோகத்துல அவருடைய ஆதி நிலை என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை என்கிற ஆதி நிலைக்கும் அவர் திரும்ப போகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் தீர்மானம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். இந்த வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கினாலும் கூட அவருடைய தீர்மானம் பிதாவின் ஆளுகையில் இருப்பது மட்டுமே. புரிஞ்சவங்க சொல்ற அல்லேலூயா கிடையாது. இது புரிஞ்சவங்க சொல்ற அல்லேலூயா கிடையாது. இப்ப சொல்லுங்க புரிஞ்சவங்க. வாலிப பிள்ளைங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தேவனால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, குமாரனாகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட லூசிபரே தன் ஸ்தானத்தை இழந்து சாத்தானாக மாறினான். ஆனால் தேவனால் தேவனே என்று அழைக்கப்பட்ட போதிலும், அப்போஸ்தலர்களால் தேவகுமாரன் தேவனே என்று பிரசங்கிக்கப்பட்ட போதிலும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆளுகையின் கீழ் சதா காலங்கள் இருக்கவே விரும்புகிறார். எபிரேயர் 1 அதிகாரம் 8 வசனத்தை இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 8 வசனம். எபிரேயர் 1 அதிகாரம் 8 வசனம் இல்லையா? குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
இயேசுவானவரால் சிருஷ்டிக்கப்பட்ட லூசிபரே தேவனுடைய ஏற்பாட்டுக்கு எதிராக எழும்பி சாத்தானாக மாறினான். ஆனால் தேவனால் தேவனே என்று சொல்லப்பட்ட பிற்பாடும் அப்போஸ்தலர்களால் இந்த இயேசுவானவர் தேவன் என்று பிரசங்கிக்கப்பட்ட பிற்பாடும் வானோர் பூதலத்தோர் யாவரும் இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படித்தவரை தேவன் என்று டிக்ளேர் பண்ண பிற்பாடும் இயேசுவானவருடைய தீர்மானம் என்னவென்றால் அவருடைய ஆளுகையில் 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:24 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே மாத்திரம் தியாகத்தை பண்ணினார் என்று நினைத்து விடாதிருங்கள். கல்வாரி மலையை பார்த்து நான் அழுததை விட பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தீரே என்று நினைத்து நான் அதிகமாக அழுதிருக்கிறேன். 17 மணி நேரம் சிலுவையிலே பட்ட பாடுகளை விட அவர் நித்தியமாய் நம்மை நினைத்து அவர் செய்து கொண்டிருக்கிற தியாகம் தான் பெரியது. பரலோகத்திலே இயேசுவானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு பாவங்களால் காயப்படும் பொழுதும் நம்மேலே வெறுப்பையும் கோபத்தையும் காட்டாமல் சிலுவையில் ஜீவன் விடுகிற பொழுது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நொடியிலுமே கிருபைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மேல், உங்கள் மேல், என் மேல், தனிப்பட்ட ஒவ்வொருவரின் மேல் அப்படித்தான் எபிரேயர் புத்தகம் வாசிக்கிறோம். என்றாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்காகவும் தம்மாலேயும் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்கள் ரட்சிப்பின் அதிபதிகளை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியா? ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். யாரோ ஒருத்தருக்காக மறிக்கல. சிறிய பிள்ளையே, வாலிப மகனே, இயேசு யாரோ பாஸ்டர்களுக்காக மறிக்கல, ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக மறிக்கல. இந்த செய்திகளை ஒருவேளை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற தேவஜனமே, எங்கேயோ 4 பேருக்காக இயேசு மறிக்கல, ஏதோ மதக்கிழமை சேர்றவங்களுக்காக இயேசு மறிக்கல. உலகில் மனுஷியாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்காகவும் தேவன் மறித்தார். அப்படியானால் இவ்வளவு பெரிய அன்பு உங்க மேல இருக்கிறது. இயேசுவின் தீர்மானங்களை நீங்கள் தியானித்து பாருங்க. என்ன இல்லையா, மெட்ராஸ்ல சொல்லுவாங்க, கங்கணம் கட்டிக்கின்னு பேசுதுப்பா அந்த பையன் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, அதை முடிக்கிற வரைக்கும் நான் அந்த பேச்சை நிறுத்த மாட்டேன், நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் அந்த பனிஷ்மெண்ட்டை நிறுத்த மாட்டேன், இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிற வரைக்கும் இந்த தண்டனை நிறுத்த மாட்டேன், கங்கணம் கட்டுவாங்கன்னு. அந்த மாதிரி நான், நீங்களும், ஒவ்வொருவரும் நம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன்ல போய் சேர்ற வரைக்கும் அவருடைய அர்ப்பணிப்பு நம்மை விட்டு மாறப்போவதே இல்லை. சிலுவையில மட்டும் தியாகம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறார் நினைக்காதீங்க. சிலுவையில பட்ட பாடுகளுக்கு இணையான வேலையை இப்பொழுது பரலோகத்துக்கு நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். நான் அதை உணர்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, இதை உணர்ந்ததுனால்தான் ஃபாதரால் பாட முடியுது, என் மீது அன்பு கூர்ந்து, இல்லையா? பலி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயம் இப்ப பாடும் பொழுது கூட நம்முடைய கண்கள்ல கண்ணீரை கொண்டு வருகிறது. யாருக்காக பலியானாரா? எங்கள் மீதுன்னு பாடினாரா? நான் கொஞ்சம் லெட்டர் போட்டிருப்பேன், ஃபாதர் கொஞ்சம் பாட்டை மாத்துங்க அப்படின்னு. அவர் பாடும்போதே ரொம்ப அழகா பாட்டார், என் மீது. நீங்க பாடுறதுலே தெரியுது எவ்வளவு அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னு. அந்த பிதாவின் சித்தத்தில் நாங்கள் இணைந்து விட்டோம், அல்லது இன்னைக்கு நாங்க இணைந்து விட்டோம்ன்றவங்களும் கை தூக்குங்க, இணைய போறன்றவங்களும் கை தூக்குங்க. பிதாவின் சித்தத்தில் நாம் இணைந்து விட்டோம் அல்லது இன்றைக்கு இணைகிறோம். இந்த வார்த்தை தூரத்திலிருந்து கேட்கிற அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இங்க வந்திருக்கிற திரளான ஜனங்கள் இங்க வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஒருவராகிலும் இங்கிருந்து பரலோகத்தை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, இல்லையா? சரி, யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 4:34 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர், இந்த சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும். பசியா இருக்கிறாரு. அவர் பட்டணங்கள் தோறும், சமாரியா என்கின்ற ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. பசியா இருக்கிறாரு. ஏதாவது போஜனம் வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நம்ம எப்பவுமே ஒண்ணு மறக்க கூடாது, ஆவிக்குரியவர்களுக்கு சொர்க்கத்துக்கு அடுத்து, நீங்களே மனசுல வச்சுங்க, அதை நான் சொல்ல மாட்டேன், சொர்க்கத்துக்கு அடுத்து இயேசுவானவர் சாப்பாட்டை கொடுக்கறதுல ரொம்ப அக்கறை உள்ளவர். பசியா போகக்கூடாது மக்கள் என்பதுல ரொம்ப அக்கறை உள்ளவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல உணவுகளை நல்ல விதமா சாப்பிடுங்க. நல்ல உணவுல ஆயில ஊத்தி ஆயில குறைச்சிக்காதீங்க. நர்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் வரீங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சபையில, 5 வருஷம் இல்ல, இந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சபையில பூரா நர்ஸ் மயமா இருக்கும் போல. யாரு கேளுங்க, பிஎஸ்சி நர்ஸ், பிஎஸ்சி கார்டியாலஜி, என்னென்னோ சொல்லிக்கிறீங்க. கர்த்தர் நல்ல ஒரு ஆமென். அப்படி எழும்புங்க, எழும்பிட்ட சபை முழுவதும் எழும்பிட்ட சபையாவது மகிமையால் நிரம்பி இருக்கட்டும். சரி, அப்படியானால் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ என்கின்ற ஒரு ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து அந்த யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிணத்திலே தண்ணி முள்ள வருகிறார். இயேசு அவரிடத்துல கேட்கிறார். ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடக்கிறது. நான் அதை சொன்னேன்னா மற்ற செய்தியின் பாயிண்ட்டுக்கு போயிடும். நீங்க நல்லா அறிந்திருக்கிறீங்க. அவர் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அப்புறம் நீ யூதனா இருக்கு என்கிட்ட கேட்கலாமான்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறமா நான் யாருன்னு தெரிஞ்சா நீயே என்கிட்ட குடிக்க. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது சீசர்கள் சாப்பாட்டை வாங்கிட்டு வராங்க. இயேசு சொல்றாரு அவங்கள பார்த்து, அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கலாம். 31ஆம் வசனத்தை. இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். 33ல உடனே நம்மாளுங்க, ஏன்னா நம்மாளுங்க எப்பவுமே எதில் தான் கவனமா இருப்போம். நம்ம பூரா ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவின் சீடர்களை போல இருக்கிறோம். யாருக்கு சிரிப்பு வரலையோ? கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவின் சீடர்களை போலவே எதிர கண்ணுங்கருத்தவா இருப்போம். நாங்க பிதாவின் சித்தம் செய்வதிலும், நாங்கள் ஸ்தோத்திரத்திலும் நாங்கள் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போஸ்தலர் காலத்திலேயே பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும், அந்நியோன்யத்திலும், அப்பம் பிக்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா தரித்திருந்தார்களாம். இல்லையா? கர்த்தருக்கு மறக்காதீங்க, ஜெபம் பண்றது எவ்வளவு முக்கியமோ அப்பம் பிக்கிறதும் அவ்வளவு முக்கியம். நாம பிக்கிற அப்பம் எல்லாம் நம்ம சூழ்நிலை நிமித்தமா ஒன்று எடுத்தபடி வாயில இதுகளை எடுத்துக்கிறீங்க இல்லையா? அங்க அப்படி கிடையாது. இருக்கிற இடங்கள்ல விசுவாசிகள், அதெல்லாம் பெரிய விஷயம். அவர்களே சாப்பாடு கொண்டு வருவாங்க, மாத்தி மாத்தி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கும்போது சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பாட்டை மாத்தி மாத்தி சாப்பிட்டுருக்கீங்களா? நாம என்ன பண்ணுவோம்னா 8 பேரா உட்காந்து ரவுண்டா ஒரே டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஒருத்தர் வீட்டு 8 விதமான சாப்பாடு இருக்கும் நம்ம டிஃபன் அந்த இதுல, இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குதா? பாருங்க, ஒருத்தன் புளியாதாரம் கொண்டு வருவான், ஒருத்தன் தயிர் சாதம், ஒருத்தன் என் கூட ஒருத்தன் படிச்சான், அவன் எப்பவுமே ஊருக்காகவும் தயிர் சாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இயேசுவானவர் ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல வர்றாரு. ஆக்சுவலா அவருக்கு உண்மையா அவருக்கு என்ன இருக்குது? பசி இருக்குது. ஆனா பிதாவின் சித்தோடு வரும் பொழுது பசி, மற்ற எந்த ஒன்றும் பிதாவின் சித்தத்தை ஜெயித்து விட முடியாது. இந்த ஸ்திரீயின் மூலமாக சமாரியாவில் இருக்கிற அந்த பட்டணத்திற்கு, அந்த பகுதிக்கு நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய போகிறேன். அதாவது பிதாவின் சித்தம் என்ன? டார்கெட் மறக்கூடாது. பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூமியில் உள்ள மனிதர்களை தன்னோடு பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தெய்வீக திட்டம் பிதாவின் சித்தம். அப்படியானால் இந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக புறஜாதிகளுக்கும் இந்த ஊழியம் கடந்து போக போகிறது. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அனுப்பப்பட்ட இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரமல்ல, இந்த ஊழியம் சர்வ தேசங்களுக்கும் சகல நாடுகளுக்கும் போக போகிறது என்பதை இயேசுவானவர் அங்க மறைமுகமா என்ன சொல்றாரு? எது என்னுடைய ஆசை, எது என்னுடைய போஜனம், எது என்னுடைய பிரியம் அப்படின்னு சொன்னா, இயேசு அவர்களை நோக்கி,
நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 63:5 நாம சேர்த்து வாசித்திரலாம். சங்கீத புஸ்தகம் 63:5. நினத்தையும், தாவீது யூதாவின் வனாந்தரத்துல பாடுறாரு இந்த சங்கீதத்தை. நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். அப்படியானால் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு, ஒரு பலமான உணவு ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்கிறதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, உணவு. ஆண்டவர் தாவீது 23 சங்கீதத்துல பாடும்பொழுது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படியானால் நல்ல கவனிங்க, ஒரு ஆடு புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடப்பட்டால் அது தண்ணீரை கொடுத்து திருப்தியாகி இளைப்பாறும். அப்படியானால் நல்ல உணவு என்பது திருப்தியை உண்டாக்குகிறது. இங்க ஆண்டவராகிய இயேசு சொல்றார், தாவீது சொல்றாரு 63வது சங்கீதம் 5ஆம் வசனத்துல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நான் திருப்தியா இருக்கிறேன். இங்க இயேசுவானவர் சொல்றாரு, எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. என்ன தெரியுமா? நான் சுவையான உணவை உண்டு என் சரீரத்தில் நான் களைப்படைந்திருக்கும் பொழுது நான் தண்ணீர் கிடைத்தால் எவ்வளவு தாகமாய் உட்கொள்ளுகிறேனோ, மானானது எப்படி நீரையோடைய வாஞ்சிக்கிறதோ, நிலம் காய்ந்த நிலம் எப்படி வானத்தின் மழையை வாஞ்சிக்கிறதோ, அதை விட பல 100,000 கோடி மடங்கு அதிகமாக பிதாவின் சித்தங்களை செய்வதில் நான் கவனமாய் இருக்கிறேன். எனக்கு புரிஞ்சுச்சுன்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்படியானால் சுவையான உணவை உண்பது எப்படி நமக்கு திரும்ப திரும்ப பிடிக்குமோ, சுவையான உணவு நம்ம எத்தனை நல்லா பாருங்க, சில உணவுகளை திரும்ப திரும்ப சாப்பிட்டாலும் போர் அடிக்கிறது இல்லை, கரெக்டுங்களா? சில பிடித்த ஒரு உணவை திரும்ப திரும்ப சாப்பிடலாம். பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ, பிடித்த ஒரு வஸ்திரத்தை, பிடித்த ஒரு காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்வோம், போர் அடிக்காம செய்வோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு போரே அடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? என்னை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை நித்தியத்தில் நித்தியமாய் சேர்த்து விட வேண்டும் என்பது பிதாவின் தீர்மானமாய் இருக்கிறது. அப்படியானால் பிதாவானவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கிறார் என்பது ஒரு பொதுவான சத்தியம். இயேசுவானவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்பது ஒரு பொதுவான சத்தியம். ஆவியானவர் எல்லாரையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்பது ஒரு பொதுவான சத்தியம். ஆனால் எது மேலான சத்தியம் என்றால், பிதாவானவர் என்னை பரலோகத்திலே சேர்த்து விட வேண்டும் என்று கவனமாயிருக்கிறார். இயேசுவானவர் என்னை பிதாவோடு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். ஆவியானவர் என்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதிலே கவனம் செலுத்துகிறார் என்கின்ற ஒரு உணர்வை பெற்றிருக்கிற தேவ மனுஷனே நீ பாக்கியவான், தேவ மனுஷியே நீ பாக்கியவதி. அப்படிப்பட்ட உணர்வை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு நிலையா சொல்லுவோம், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். சுவையான உணவை உண்ணுவது பிடித்திருக்கிறது. பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிடிக்கும். பிதாவின் சித்தத்தை செய்வது மட்டுமே இயேசுவுக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப அதை செய்யறாரு, திரும்ப திரும்ப செய்யறாரு. அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. எது வரைக்கும் செய்வார்னா, நித்திய வரைக்கும், நித்தியமாய் பிதாவின் வார்த்தையாகி தேவன் இரண்டர கலந்து ஒன்றாய் சங்கமித்த பிற்பாடோ ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற அந்த சிங்காசனத்தில் இருக்கும்போது அவர் அதைத்தான் செய்கிறார். அப்படியா? நீங்கள் தலைகளை உயர்த்தி சந்தோஷப்படுங்க. உங்களை நித்திய ஜீவன்ல சேர்க்கவும் என்னை காக்கவும். தியாலஜிகள் புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த பாட்டெல்லாம் வரும். ஃபாதர் வெறும் பாட்டா வசனமா பாடுறாரு நினைக்காதீங்க, ஃபுல்லா தியாலஜிகள் தான், உள்ள மொத்தம் தியாலஜி. தியாலஜி தான் அவருக்கு எல்லாமே. என்னை காக்கவும், எங்களை காக்கவும் பாடல, என்னை காக்கவும், பரலோகம் சேர்க்கவும்,
எனக்குள், எங்களுக்குள்ள, எனக்குள் இருப்பவரே. வாய் திறந்து கொண்டு பாருங்கப்பா, பாருங்க பார்க்கலாம். என்னை காக்கவும், இன்னும் இப்போ என்னை காக்கிறதுக்கும் பரலோகத்துக்கும் அப்படியா? அப்படியே மகிழ்ச்சியோடு எனக்கு ஆயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரா, என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம். குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம். நினைச்சு பார்த்தா இயேசு என்னோடு, அதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். என்ன பரலோகத்துல சேர்க்கறத தவிர அவருக்கு வேற வேலையே இல்லை. என்ன பரலோகத்துல இயேசு கிறிஸ்து மூலமா சேர்த்துக்கிறத தவிர பிதாவுக்கு வேற வேலையே இல்லை. என்ன பரலோகத்துல கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவோடு மணவாளனோடு மணவாட்டிய சேர்க்கறத தவிர ஆவியானவருக்கு வேற வேலையே இல்லை. அப்படின்றத யோசித்து பாத்தீங்கன்னா இங்க மனுஷருக்கு சொல்ற பிரச்சனையில நீங்க சிக்க மாட்டீங்க. என்ன அப்படி சொல்லிட்டாரு, என்ன அப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி மரியாதை கொடுக்காம போயிட்டாங்க, அதெல்லாம் அவரு என்ன நித்தியத்துல சேர்க்கறதுக்காக முடிவு எடுத்துட்டாரு. சேர்க்க போறாரா, சேர்க்கறது, அதாவது வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் ஒரு வேலை செலக்ட் பண்ணிட்டு தான் ட்ரைனிங்கே கொடுக்குறேன். ஐயா, உலகம் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுக்கும். நம்ம ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்களா? உலகம் வந்துட்டு தகுதியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 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 வாய்ப்பு கொடுக்கும். நம்ம ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டு தான் தகுதியை படுத்துறாரு. தகுதியானவர்களை இந்த உலகம் எடுத்து வாய்ப்பு கொடுக்குது. நம்ம ஆண்டவர் நமக்கு தகுதி இல்லாதவர்களை எடுத்து வாய்ப்பு கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். உனக்கு அனுபவம் இருந்தா, திறமை இருந்தா இந்த வேலைக்கு வான்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆண்டவர் கூப்பிட்டு அனுபவத்தை திறமை கொடுக்கிறாரு. அப்ப நல்லா புரிந்துக்கணும் இயேசுவானவர் யாரு அப்படின்றத நீங்க வேதம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, who is Jesus? இயேசு யாரு? நீங்க மறக்க கூடாது, ஒரு விஷயத்தை மறக்க கூடாது. யோவான் 1:1 படி, யோவான் 1:1 படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. குறித்து கொள்ளுங்க, குறித்துக் கொள்ளுங்கள். யார் இயேசு கிறிஸ்து? எபிரேயர் 1:8 படி பிதாவாகிய தேவனால் தேவனே என்று சொல்லப்பட்டவர். முதலாவது நல்லா புரிந்து கொள்ளணும். முதலாவது இயேசு யாருங்க? யோவான் 1:1 படி வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையாய் இருந்த தேவன். இரண்டாவதாக யார் இயேசு கிறிஸ்துனா, பிதாவாகிய தேவனால் குட்டி தேவனே என்று அழைக்கப்படல, அல்லது தற்காலிக தேவனே என்று அழைக்கப்படல. மாறாக பிதாவாகிய தேவன் உம்முடைய செங்கோல், நீதியுள்ள செங்கோல், உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம் என்று பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து சொல்றார். சகோதரர்களை நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய சத்தியங்களை கேட்டுட்டு எப்படி 5000 ரூபாய் மாடு வாங்கி கொடுத்தாங்கன்னு பின்மாற்றத்துக்கு போறாங்க மக்கள். இவ்வளவு பெரிய சத்தியத்தை கேட்டுட்டு சின்ன சின்ன காரணங்களை சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மக்கள் பிரிந்த என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போஸ்தலர்களுக்கு இந்த சத்தியம் புரிஞ்சதுனாலதான் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்களாம். அவர்கள் வந்துட்டு மேன்மையா எதுக்காக சாக கொடுத்தார்களா? மேன்மையான உயிர்த்தெழுதல், ரத்த சாட்சிகளுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இல்லையா? இருக்கிறீங்களா? மேன்மையான நிலையை அடைவதற்கான மரணம் அது. எதுக்காக டெடிகேட் பண்றோம்? ஏன் இளவயது டெடிகேட் பண்றோம்? உங்களை நிறைய பேரை நான் சொல்றேன், டெடிகேட் பண்ணுங்க, மினிஸ்ட்ரிக்காக டெடிகேட் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்கள் சின்ன வயசுலயே நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு, உன்னை ஒரு ஊழியக்காரனா நினைச்சுக்கோ, உன்னை ஒரு ஊழியக்காரியா நினைச்சுக்கோ. நீ டாக்டராக, என்ஜினியராக, வக்கீலாக, டீச்சராக, நீங்க என்ன HR ஆகுங்க, டைரக்டர் ஆகுங்க, நீங்க முதலமைச்சர் ஆகுங்க, ஜனாதிபதி ஆகுங்க. நாட்டுக்கே ஜனாதிபதிப்பா, நாட்டுக்கே ஆகணும்னா இவங்க அந்த சர்ச்சை நடத்துவோம் போல பேர் எடுங்க. நாங்க அதை விரும்புறோன்றவங்க. நீங்க சொல்ற அழியலையே தெரியுது. இந்த கிறிஸ்துவின் சீடர் சங்கனுடைய பிரான்ச் பாஸ்டர்மாவாக, பிரான்ச் பாஸ்டராக ஆசைப்படுறவங்க கை தூங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்துவின் சீடர் சபையினுடைய பிரான்ச் பாஸ்டர்மாவாக, இந்த சபையினுடைய பாஸ்டர்மாவாக இல்லை. ஏன்னா
இல்லையா? இந்த கிறிஸ்துவின் சீடர்கள் சபையினுடைய கிளை சபையினுடைய பாஸ்டராக, கிளை சபையினுடைய பாஸ்டரமாவாக ஆக ஆசைப்படுறவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் இயேசு யாரு? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, இயேசு யாரு? எபிரேயர் 1:8 படி அவர் பிதாவாகிய தேவனால் தேவனே என்று சொல்லப்பட்டவர். அது மாத்திரமல்ல, கொலேசியர் 1:16 படி சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் தனக்கென்று படைத்தவர். பிலிப்பியர் 2 அதிகாரம் 10-11 வசனத்தின்படி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்க நாமங்களை உடையவர். யாத்திராகமம் 3:14 படி இருக்கிறவராகவே இருக்கிறவர். கரங்களை உயர்த்தி, அவர் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, அவர் பிதாவாகிய தேவனால் தேவனே என்று சொல்லப்பட்டவர், அவர் சகலத்தையும் படைத்த தேவன், அவர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களை முடங்கத்தக்க அதிகாரமுடைய தேவன், அவரே இருக்கிறவராகவே இருக்கிறவர். இப்படிப்பட்ட இயேசு சொல்றாரு, நான் ஏன் சுயமா ஒன்றையும் நான் செய்கிறது இல்லை. யோவான் 5:30 வரலாமா? யோவான் 5:30 வரலாமா? யோவான் 5 அதிகாரம் 30வது வசனம். இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சிச்சுங்களா? இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சிச்சா இல்லையா? புதுசா வர பிரதர் புலவன் பாடி பிரதருக்கு புரியுதா? இயேசு யாருன்னு புரியுதுங்களா? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை, பிதாவாகிய தேவனால் தேவனே என்று சொல்லப்பட்டவர், சகலத்தையும் படைத்தவர், வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்க நாமத்தை உடையவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்பேற்பட்டவர் சொல்றாரு யோவான் 5:30. எல்லாரும் எடுத்துக்கங்க. யோவான் 5:30 நான், who is Jesus? நான் யாரு? ஜீசஸ். நான் இங்க யாரு? இயேசு சொல்றாரு, என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. கரங்களை உயர்த்தி, பத்தல, இந்த சத்தம் பத்தல. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒட்டுக்கா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஐயா, யார் யா இயேசு? நீங்க யோசித்து பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க. நீங்க நீங்க இந்த உலகத்தின் அதிபதியாக நம்மளை ஆண்டவர் ஆர்டினேட் பண்ணா கூட பெருமை வரக்கூடாது நமக்கு. 1,00,000 பேர் உட்கார்ற சபையை கட்டி முடிச்சாலும் பெருமைக்கு அங்க இடமே இல்லை. டாக்டர் பில்லி கிரகாம் 76 ஆண்டுகள் வெற்றிகரமாய் ஊழியத்தை செய்தவர். அந்த தேவ மனுஷங்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, மிஸ்டர் கிரகாம் அவர்களே, நீங்கள் பரலோகம் போனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடத்தில், மிக பிரம்மாண்டமான பரிசுகளில், மிக பிரம்மாண்டமான பதவிகளில் நீங்கள் உட்கார வைக்கப்படுவீர்கள் அல்லவா? அதற்கு பில்லி கிரகாம் சொல்றாரு, இன்றைக்கு என்னுடைய நற்செய்தி கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு எந்த மகிமை இருக்கிறதோ அந்த மகிமை தான் எனக்கு பரலோகத்தில் இருக்க போகிறது. அப்புறம் ஒண்ணும் கிடையாது. நான் அந்த கார் வாங்கிட்டேன், நான் இந்த கார் வாங்கிட்டேன், நீ இந்த கார் தான் வாங்கிக்கிற, நான் அந்த காரை வாங்கிட்டேன், நீ வச்சுங்கிறது என்ன, நான் வச்சுங்கிறது என்ன, உனக்கு என்ன எனக்கு என்ன, எங்ககிட்ட எவ்வளவு ஜனம் வராங்க தெரியுமா, உங்ககிட்ட எவ்வளவு? ஐயோ தெய்வமே, ஐயா, நாளைக்கே இந்த முழு உலகமும் TS பீட்டராஜுக்கு சொந்தம்னாலும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட்டா யாரும் இல்ல. ஒருத்தர் சொன்னாரு, எப்படி பாஸ் இந்த பாட்டு பாருங்க, சொந்தமா வீட்டை வச்சுக்கிறீங்க, சொந்தமா சபையை வச்சுக்கிறீங்க, சொந்தமா அது இருக்குது, சொந்தமா இது இருக்குது, ஒண்ணு இல்லாம வந்தீங்க, வெறுங்கையா வந்தீங்க, பாடுங்க பாலியா, இப்ப பெரும் படை ஆயிட்டீங்க. இது தொடக்கம், 1000 மடங்கு பெருக போகிறோம். ஆனா இப்ப இந்த பாட்டு பாடுறது நியாயமா இல்லையா? ஐயா, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தமா இருக்குது, ஆனா நாங்க அவருக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கிறோம், அவரு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கிறாரு. நான் பேசுறது புரியுதுங்களா? இதெல்லாம் வரும் போகும், போகும் வரும், 1 போகும் 4 வரும், 4 போகும் 12 வரும். இதெல்லாம் இதுல செட்டிலே ஆகிறது இல்ல. நாளைக்கு இந்த உலகம் முழுவதும் பாஸ்டர் பீட்டராஜின் பேர்ல பதிவு செய்யப்பட்டாலும் நான் பாடுவேன், ஆண்டவரே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டா யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எல்லாம் சேர்ந்து இயேசுவே
இயேசுவே எல்லாம் இயேசுவே. உண்மையா உணர்த்தினாலிருந்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. முழுசா பாடணும்னு ஆசை, நேரம் கிடையாது, அதனால போயிடலாம். அப்போ இந்த இயேசு யாரு? நான் ஏன் சுயமா ஒன்றும் செய்கிறதில்லை. இதை வாசிக்கும் போது அப்படியே கண்ணீர் பிச்சுட்டு வருது. அப்படியே ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட லூசிபர், தேவகுமாரனாகிய தேவனுடைய வார்த்தையா இருந்து தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லூசிபர் ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு வேறு இடத்தை தாவி தேவகுமாரனுடைய திட்டத்துக்கு உருவமாய் தேவனுடைய சித்தத்துக்கு உருவமாய் செயல்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையா இருந்து தேவனே என்று சொல்லப்பட்டு சகலத்தையும் சிருஷ்டித்து வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காமல் முடங்கத்தக்க நாமமுடையவராய் இருந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு திருவுளம் பற்றினவராய் இருந்தாலும் பூமியிலே மாம்சமா வந்த பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் என்கின்ற அந்த இயேசு சொல்லுகிறார், சுயமான ஒன்று செய்கிறது இல்லை. உள்ள அவுட். வானமும் பூமியும் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். என்ன தீர்மானத்தை அவர் எடுத்திருந்து பாரு, நினைச்சு பாருங்க. ஜனங்கள் அவரை ராஜாவாக்க மனதா இருந்தார்கள். ராஜாவாக்க மனதா இருந்தார்களா? ராஜான்னு சொன்னா அவர்கள் இஸ்ரவேலை ஆளும் ஒரு பூரண ராஜாவை எதிர்பார்த்து, மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஏசு எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் தான் ராஜா. ஆனா அவர் வந்தது எதற்காக வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க வந்தார். உங்களை பிதாவின் சித்தம் என்ன? இந்த மறக்கவே கூடாது. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. அப்படியானால் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சுயமான ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் அவர் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் அவர் என்ன பண்ணல? அவர் மரித்து உயிர்த்தெழும்புகிற வரைக்கும், அவர் மரிக்கிற வரைக்கும், குறைந்தபட்சம் அவர் மரிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லா மனிதர்களும் எப்படி சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அது போல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீ கலிலேயாவில போய் சொல்லு, நீ அங்க போய் சொல்லு, சொந்த ஊர்ல வந்து சொல்லாத என்று அவரை புறம்பாக்கினார்கள். ஏன் அப்படின்னா, இந்த இயேசு யாருன்றது 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு யார் என்பது 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். 4 பேர், எலிசபெத்தோடு சேர்த்து 4 பேர் வச்சுக்கோங்க. அதாவது யோசேப்பு, மரியா, சிமியோன், எலிசபெத். சிமோன் இல்ல, சகரியா இல்லையா? சிமோன் காம சகரியா தான். இப்போ சுருக்கி சொல்லணும் அப்படின்னா 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சகரியா, எலிசபெத், சிமியோன் வேற இல்லையா? சிமியோனுக்கும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மட்டும்தான் தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்றது. கர்த்தருக்கு ஆல்மோஸ்ட் 30வது வயசுல, இயேசு கிறிஸ்துனுடைய 30வது வயசுல, 12வது வயசுல யாரு டெத்து? 12வது வயசுலயே யோசேப்பு மரித்து விட்டார். அப்படியானால் 30வது வயதுல சிமியோன் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப யாருக்கு மட்டும்தான் சீக்கிரட் ஆஃப் ஜீசஸ் தெரியும்? மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க மரியாள வேற மாதிரி ஆக்கல, நான் மரியாள கொண்டாடி இருப்பேன். குரான்ல எழுதப்பட்ட ஒரே பெண் பெயர் மரியாள் மட்டும்தான். மதிக்கப்படத்தக்க ஒரு உன்னதமான பாத்திரம் மரியாள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதை அங்கீகரிக்கிறேன். ஆனா வணங்குவதையும் வாழ்த்துவதையும் போற்றுவதையும் புகழ்வதையும் வேதம் ஒரு இடத்துல அனுமதிக்கவே இல்லை. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்ப இந்த மரியாள் என்ன பண்றாங்க? அந்த ரகசியத்தை
ஆனா இயல்பாகவே அவங்க குடும்பத்தை நீங்க தியானிச்சுனா, KLD எர்வின் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், KLD எர்வின் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, ஜீசஸ் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஜீசஸ் லைஃப் ஸ்டைல்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார், இயேசுவின் வாழ்க்கை முறைன்னு ஒரு புக்கு. அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னு ஒரு பெரிய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்போ ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு பேர் கொடுத்தாரு? சரி, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். ஆக்சுவலா அங்க 15,000 20,000 பேர் இருந்திருக்கலாம்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. மீதம் 12 கூட நிறைய எடுத்திருக்கிறாங்க. துணிக்கைகளை மீதியில துணிக்கைகளை மீதி துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த செய்தி யார் கேள்விப்படுறது? இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்கள் என்னன்னு கேள்விப்படுறாங்க? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தாரு, 5 அப்பம் 2 மீன் தான், எவ்வளவு பேரை போஷித்தாரு தெரியுமா? இப்ப இவங்க திரும்பி பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்து அப்படியே வாழ்க்கை முறையை நீங்க பைபிள்லயும் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த குடும்பம் எப்படி, உலகத்திலேயே என்னை விட ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. சென்னையில எனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் அப்பப்போ பார்த்துனேன், கட்டின வீட்டை பார்ப்பேன், அப்பப்போ சர்ச்சை பார்ப்பேன், அதை பார்ப்பேன். ஆண்டவரே எனக்கு பெரும் வரக்கூடாதுன்னா நான் என் வீட்டை பார்க்கறது. கர்த்தருக்கு இயேசு நல்லவர், பெருமை வராது வராது, வீட்டை பார்த்தா பெருமை வராது, சர்ச்சை பார்த்தே வரல, அப்புறம் எங்க வீட்டை பார்த்து வரப்போகுது. சரி, இயேசு கிறிஸ்து பிறந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் தகப்பனும் என்ன பலி கொடுத்து செலுத்து கொண்டு போனாங்களா? புறா குஞ்சு இல்லையா? அப்படின்னா ரொம்ப 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 ஏழையா இருக்கிறவங்க தான் அந்த சின்ன புறாவை கொண்டு போவாங்க. புறாவை கூட கொண்டு போற அளவுக்கு அவங்களுக்கு பலன் கிடையாது. ஒரு காளையோ வெள்ளாடுலையோ கொண்டு போய் பலி செலுத்துற அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிடையாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாருன்றதை ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, அவர் சொந்த ஊர்ல சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட அவர் ஏற்றுக்கொள்ளல. யோசேப்ப அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு பாருங்க. அவங்க இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. இன்னைக்கு நம்ம மரியாதை கொண்டாடுற மாதிரிலாம் அன்னைக்கு கொண்டாடல. இவன் சகோதரிகள் இங்க நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, யூதா யோசேப்பு, யூதா யோசே சீமோன் யாக்கோபு என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா. இவன் சகோதரிகள் நம்மிடத்துல இருக்கிறார்கள் அல்லவா. மிக அற்பமா எண்ணப்பட்டவர் இயேசு, மிக அற்பமான குடும்பத்துல பிறந்தார். சரி இருக்கட்டும். ஆனா இப்ப சகோதரர்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளல? அதான் பாயிண்ட். பட்னியா படுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்து, மரியாள், 4 சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 2 சகோதரி, மொத்தம் எவ்வளவு பேர் ஆகுறாங்க? 8 பேர் உள்ள குடும்பத்திற்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, எத்தனை சப்பாத்தி நீங்க செய்ய வேண்டியிருக்கும்? 8. நம்மள மாதிரிலாம் 4 5 சப்பாத்தி சாப்பிட்றவங்களா அவங்க? நம்ம சப்பாத்தி எல்லாம் அவங்க சாப்பிட்ற ஒரு சப்பாத்தி தான் நம்ம 5 சப்பாத்தியா சாப்பிட்டுங்கிறோம் பிரிச்சு இல்லையா? அவன் பூரா நல்லா சாப்பிடக்கூடியவன். யூதன் சராசரியாக 1/2 கிலோ, ஒரு வேலைக்கு 1/2 கிலோ மீட்டை சாப்பிட்றவன். அதுக்காக உங்க வீடுகளுக்கெல்லாம் ஐயா 1/2 கிலோ மீட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாதீங்க. ஏற்கனவே நிறைய மீட்டு உள்ள போயிருக்குது. ஏசு நல்லவர், கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன், ஏதோ துக்கமா கப்பல் கவுந்துட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, சந்தோஷமா இருங்க. ஏசு நல்லவர். அப்ப நல்லா கவனிங்க. இப்போ பட்டினியா படுக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் கூட சேர்ந்து எப்படிதான் படுத்திருக்கிறாரு? ஐயா அவங்களுக்கு மிக குறைவான உணவு, பசியாக அவர்கள் தூங்கி இருக்கிறார்கள் பல இரவு. அப்படியானால் அன்றைக்கு நம்ம வீட்டுல செஞ்ச ஒரு 8 சப்பாத்தி தான் செஞ்சோம். அந்த 8 சப்பாத்திலிருந்து அத 5 அப்பத்தை 20,000 பேருக்கு கொடுக்க முடியுது. 8 சப்பாத்தியை 8 பேருக்கு கொடுக்க முடியாதா? திருப்தியா கொடுக்க கூடாதா? அப்ப இவரு உள்ள செஞ்சா பிரபலமாக மாட்டேன்னு நினைச்சுக்கின்னு போய் பப்ளிக்ல செய்யறாரு. அதனால உள்ள செய்யாத போய் பப்ளிக்ல செய்யணும் அவரை கண்டிச்சாங்க. புரியுது? அவங்களுக்கு தெரியாது, மரியாளுக்கு மட்டும் தெரியும். மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன கீழ்ப்படிஞ்சாங்க? அவங்க என்ன எப்படி அவங்க இயேசு எப்படி பார்த்து, ஐயோயோ எப்பா கொஞ்ச நாளைக்கு மரியாதை கூட வாழணும்னு ஆசை இருக்கு. மரியாதை அம்மாவுக்கு ஒரு வேலைக்காரனாவது போய் வாழணும். எப்படி அவங்க பேசியிருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவோட எப்படி பார்த்திருப்பாங்க? தேவனை மனிதனாக பார்த்த பயங்கரமான விஷயம் அதெல்லாம். எப்படி பேசியிருப்பாங்க அவர்கிட்ட இல்லையா? அவரு எப்படி பேசுறாரு? யார் என் தாய்? இவரு விட்டு இவரு ஒரு பயங்கரமான ஆள்.
அந்த அம்மா இப்படி அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையாங்க. நம்ம பிள்ளைங்க என்னங்க சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம், ஏன்டா இப்படி பண்ற சொல்றமாங்க. பில்லி அவர் வந்திருக்கிறாரம்மா, பில்லி அவர் வந்து கொண்டிருக்கிறாருமா. ஏமா பில்லி வரன்னு சொல்லியிருக்கிறாமா. பில்லி அவர்கள் பஸ் ஏறி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவான். நான் பேசுறது உங்களுக்கு புரியலையோ? ஐயா இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கிறாருன்னா தெரியல, 10 மணி தாண்டி கூட ஐயா பேசுவார் போல இருக்குது. பயப்படாதீங்க, உங்களுக்கு இருதய கலங்காதவங்களாக முடிச்சிடுறேன். அவன்னு சொல்லுவீங்களா அவர்னு சொல்லுவீங்களா உங்க பிள்ளைங்கள? அந்த ஆளு எவ்வளவு பெரிய ரேங்க் முடிச்சுட்டு வந்தா இருக்கட்டும், அவன் சொல்றத கேட்கவே மாட்டேன்றான் பாஸ். நம்ம சொன்னா எங்க கேட்கறான் அவன்? அப்படிதான் பேசுவோம். கரெக்டா இல்லைங்களாங்க? இல்லையா? இல்ல நீங்க ஒருவேளை அப்படி பேசுங்க, நான் அப்படிதான் பேசுறது. ஏமா அவன் வந்துங்கிறானா பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏத்தின்னு எங்க போற, பில்லி வந்துங்கிறானா, நான் போய் கூட்டின்னு வர போறேன், அப்படிதான் பேசுவோம். அவங்க டாக்டரேட்டே முடிச்சாலும் டபுள் ட்ரிபிள் 4 5 6 7 எல்லாம் முடிச்சாலும் நாம நம்ம பிள்ளைகளை அவன் தான் சொல்லுவான். அந்த மாதிரி ஆள் எப்படி பேசுறாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். சரி, பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். எங்கேயோ போயிட்டோம்னு நினைக்கிறேன், வெளியே கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் உள்ள வரேன். ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் நடுவில் செய்த அற்புதத்தை, ஜனங்கள் நடுவில் பப்ளிக்ல செய்த அற்புதத்தை தன் வீட்டுக்குள்ள தன் சகோதரர் நடுவில் செய்யல? திராட்சரசம் குறைவுபட்டது, மகனே திராட்சரசம் குறைவுபட்டது, do something. உடனே இயேசு கிறிஸ்து, அம்மா என் தாய் ஆணிட்டார்கள், அதை நான் நிறைவேற்றுவேன் சொன்னார. வேலையை பாரியம்மா, ஏன் வேலைன்னா வரல? உங்க வேலைக்காக நீங்க அவசரப்படாதீங்க. அவர் வேலை வந்தா நீங்க சும்மா இருந்தாலும் வேலை சும்மா இருக்காது. அவர் வேலை வந்துருச்சுன்னா, பிதா என்னை அனுப்பின பிதாவின் வேலை இன்னும் வரல. இந்த விஷயம் மரியாளுக்கு தெரிஞ்சதுனால அவங்க சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ, எப்ப சொல்லுகிறாரோ, எப்படி சொல்லுகிறாரோ அப்படி காரியத்தை செய்யுங்கள். இயேசு மரித்த பிற்பாடு மரியாளுடைய கண்ணீர் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு புரிஞ்சிச்சு. இவரை யாருன்னு நினைச்சீங்க? இந்த இயேசுவானவர் உங்க அப்பாவுக்கு எனக்கும் பிறந்தவர் அல்ல. தேவதூதன் நற்செய்தி பிரசங்கித்து பரிசுத்த ஆவியானவராலே பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட கருவானவர் இந்த இயேசு. அவர் பிறந்து மரிக்கிற வரைக்கும் யார் சித்தத்தை தான் செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்ய பிறந்தவர் எப்படி வீட்டுக்குள்ள சுய சித்தத்தை செய்ய முடியும்? பிதாவின் சித்தத்தை செய்தவர் எப்படி தனிப்பட்ட தேவைக்காக அற்புதங்களை செய்து கொள்ள முடியும்? அப்புறமாதான் இவங்களுக்கு அவர்கள் தங்களை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க தெரியுங்களா? அந்த யாக்கோபும் யூதாவும். யாக்கோபு புத்தகத்தை எழுதினவர் இயேசுவின் சொந்த சகோதரன், யூதா புத்தகத்தை எழுதினவர் இயேசுவின் சொந்த சகோதரன். அவங்க தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். என் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு சொல்லி இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று. காரணம் என்ன தெரியுமா? ஐயோ, நாம இவரை அறிந்திருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர்கள் வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்துட்டா இயேசுவை சாக விட்டிருக்க மாட்டாங்க. பிதாவின் சித்தம் செய்வதற்காக தனக்கு ஒரு சௌகரியத்தையும் செய்து கொள்ளாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் சித்தமாகிய மனிதர்களை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, மனிதர்களை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் அவர் சாதாரணமானவராக கருதப்பட வேண்டும். அவரை மக்கள் சூழ்ந்து பாதுகாக்கிறதா இருந்தால், அவர்கள் தேவதூதர் வந்து பாதுகாக்கிறதா இருந்தால் அவர் ரத்தம் சிந்த முடியாது. அவர் ரத்தம் சிந்தாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் பாவ மன்னிப்பு இல்லாவிட்டால் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோகத்தில் சேர முடியாது. ஆகவே நானும் நீங்களும் பரலோகத்தில் சேர வேண்டும் என்கிற தேவ திட்டத்திற்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற தெய்வீக கோட்பாடை சிந்தித்துக் கொண்டிருந்ததனால் தனக்காக ஒரு சௌகரியத்தையும் செய்து கொள்ளாதவர் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார் பாருங்க. ஒன்னுத்துக்கும் உதவாத குப்பத்தனமான காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற சபையை, கிறிஸ்தவமே, உன் மனதை மாற்று, உன் சிந்தையை மாற்று. உனக்காக ஒருவர் சிலுவையிலே பலியாயிருக்கிறார். உன்னையும் என்னை நித்தியத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற திட்டத்தில் ஒரு தீர்மானத்திலே உறுதியாயிருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து தனக்கு பிரியமாய் நடக்கவில்லை என்று ஸ்தோத்திரம் ரோமர் 15:3 சொல்லுகிறது. இன்னொரு 5 நிமிடங்கள்ல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை முடிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவனுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே. எழுதுன்ற யாரு? பரலோகத்துல ஒரு புக் இருக்குது பொழுது. சரி, கையில இப்ப நாம வச்சுக்கிற புக்கு என்னுடைய ஆசிரியர் யாரு? நாம வச்சுக்கிற பரலோகம் இந்த புக்கினுடைய ஆசிரியர் யாரு? என்னங்க? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துக்கு இப்படி இப்படி எல்லாம் நடக்கணும்ன்ற புத்தகத்தை எழுதினது யாரு? பிதாவானவர். எழுதி இருக்கிறது, இப்படிதான் எழுதி இருக்குது. சரி, என்னன்னு எழுதி இருக்குது? உங்களுக்கு பிரியமா நீங்க வாழக்கூடாது என்று எழுதிருக்கு. நம்ம கையில வச்சுக்கிற பைபிள் என்ன எழுதி இருக்குது? Don't do your will. Don't do your desire. பிதாவின் சித்தத்தை செய்ய என்று எழுதப்பட்டிருக்கே தவிர உன் சித்தத்தை செய்யன்னு எழுதப்படலை. அவர் புக்குக்கு அவர் உண்மையா இருந்துட்டாரு. நம்ம கையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் நம்முடையது. அப்படியானால் யோவான் 8:29 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாராம்? யோவான் 8:29. யோவான் 8:29 ரொம்ப அழகான வார்த்தைகள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். அப்படியானால் பவுல் சொல்லுகிறார், டிக்ளேர் பண்றார் பவுல். நான் சொல்றேன், என்னை குறித்து, உங்களை குறித்தோம், நம்மை குறித்தோம், நம்ம குறித்து நாம சாட்சி சொல்றது இல்ல, நம்மளை குறித்து ஒரு சகோதரர் சொல்லணும், ஒரு சகோதரி சொல்லணும், இவங்க தேவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இந்த பிரதர் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவரு, பாஸ்டருக்கு பிரியமானவர்னு பேரு ஈஸியா எடுத்துடலாம். பிரதர் பாஸ்டர் ரமாவுக்கு இவங்க ரொம்ப பிடிச்சவங்கன்ற பேரு ஈஸியா எடுத்துடலாம். இந்த ஸ்தாபன தலைவருக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ், இந்த பாஸ்டருக்கு, இந்த ரெவரண்டுக்கு, இந்த டாக்டருக்கு, இந்த பிஷப்புக்கு, அந்த ஊழியத்திற்கு இவர் பெரிய வெல் சப்போர்ட்டர். இவர் தெரியுங்களா? சோன்ஸ் தெரியுங்களா? ஆமா, அவர் இன்னாருடைய வெல் ஸ்பான்சர். அது ஈஸி. ஐயா, இந்த ஸ்தாபன தலைவர் இவ்வளவு பெரிய ஸ்தாபைகளை ஸ்தாபித்தாரு, இவருக்கு இவங்க சப்போர்ட் பண்றது என்கிறதெல்லாம் ஈஸி. நீங்க என்னிடத்துல பேர் எடுத்து விடுவதோ, நான் உங்களிடத்துல பேர் எடுத்து விடுவதோ ஈஸி. ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, உலகம் 4 பேர் நம்மளை பார்த்து சொல்லட்டும், இவங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இந்த பொண்ணு, இந்த வாணி பொண்ணு ஆண்டவருக்கு ஏத்த பொண்ணு. பாட்டு மைக்கில் பாடும்போதே அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. நம்ம கொஞ்சம் பொம்பளையா பிறந்திருந்தா இந்த பிள்ளைங்களுக்கு கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாமே. கர்த்தருக்கு இல்லையா? வாலிப்பையர்கள் அப்படியெல்லாம் எழுப்பணும். வாலிப்பிள்ளைங்க நீங்க சிலர் சிலர் ஆராதிக்கும் பொழுது, சிலர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, சிலர் எல்லாம் செக் பண்ணியிருக்கிறேன் நான், எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அப்படியானால் கிறிஸ்து தனக்கு பிரியமாய் வாழாமல் நம்முடைய ரட்சிப்பை மாத்திரமே கவனத்தில் வைத்து வாழ்ந்திருப்பாரானால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த என்னை நிந்திக்கிறவனுடைய நிந்தை, அதாவது நான் எனக்கு பிரியமாய் வாழக்கூடாதுன்னா, அதாவது தேவனுக்கு பிரியமா வாழணும்னு சொன்னா நிந்தைகள் என் மேல் விடணும். நிறைய வசனங்கள் இருக்குது, ரெஃபரா நிறைய வசனங்கள் இருக்குது. ஏசாயா 50:5-6 வசனங்களை மாத்திரம் வாசித்து, மற்ற வசனங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் கடந்து போகலாம். ஏசாயா எல்லாரும் எடுத்துக்கங்க, எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். இன்னைக்கு யாருடைய செவிகளும் திறக்கப்பட்டிருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் பத்தலையே. உண்மையா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயமும் என்னுடைய கவனமும் என்னுடைய செவியும் திறக்கப்பட்டிருக்கிறது என்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களையும் முடிந்த 7ஆம் வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. எதற்கா? அடுத்து சொல்றாரு,
என்னை பாராட்ட வந்தாரு, நான் எதிர்ப்பு தெரிவிக்கலன்றது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு பரிசை கொடுக்க வந்தாரு, நான் பின்வாங்கல, நான் நின்று வாங்கின அந்த பரிசுன்றதுல பெரிய விஷயம் இல்ல. ஆனா எதற்காக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா, எதற்கு அவர் பின்வாங்கலையா அப்படின்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இருக்கிறீங்களா? இந்த சத்தியங்கள்லாம் புரிஞ்சிச்சிடான்னு சொன்னா, கொதிக்கிற எண்ணெயில போட்டாலும் நீங்க நீச்சல் தான் அடிப்பீங்களே தவிர நீங்க கத்த மாட்டீங்க. செத்தாலும் சந்தோஷமா சாவும். சத்தியம் புரிஞ்சவனுடைய சாவு சந்தோஷமானதுங்க. ஐயா, அவங்க அதை கொடுக்க மாட்டேன்றாங்கய்யா, கிறிஸ்டினா மாட்டா கொடுக்க மாட்டேன்றாங்கய்யா. 17க்கும் 15க்கும் என்னையா வித்தியாசம் இருக்குது? 117 நீ சொல்றது, அதாவது நான் சொல்றது 117 மார்க்கு, நீ போராடுறது 115 மார்க்குக்கு. ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க ஆண்டு உதவி செய்ய மாட்டாரா? 45 நீ கிறிஸ்டியன் சொன்னா, 50 நீ கிறிஸ்டியன் இல்லைன்னு சொன்னா, அந்த 5000 ரூபாய்க்காகவா இயேசு மறுதளிப்ப? இருக்கிறீங்களா? நீங்க அப்படி வைராக்கியமா இருங்க. அந்த 5000 ரூபாய் நான் கொடுக்க, நான் என் பேரை கிறிஸ்தவ பேரா மாத்த போறேன். நான் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவள். எனக்கு இந்த கவர்மெண்ட், இந்த உலகம் சொல்லுகிற சலுகை நீங்க கொடுக்கத்தானா மாற சொல்லணும். உங்களுக்கு நான் அந்த சலுகை நான் கொடுக்குறேன். புரியுதா புரியலையாங்க? போயிடுச்சு பரலோகம் போயிடுச்சுன்றதுல பாரம் இல்ல, பரலோகம் போக போகுது அப்படி பாரம் இல்ல. பரலோகத்துல என்ன பேர் எழுதுவாரு ஆண்டவர்? ஸ்ரீராமுன்னு எழுதுவாரா, பீட்டர்ராஜன் எழுதுவாரான்னு தெரியாம முடிச்சு கிடக்குறாரு. அது கவலை இல்லை நமக்கு, அதை பத்தி கவலை கிடையாது. போடும், என் சுத்தியே போடும், என் சுகமே போடும். என்ன போயிடும்? என்னப்பா போயிடும்? நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் நான் பார்க்கலன்னு சொல்றாரு. தோத்திரம். இந்த செய்தி கேட்டு எத்தனை பேர் என்ன கமெண்ட் போட போறாங்களோ தெரியல. என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியுமா? எஸ் நல்லவர். இருக்கிறீங்களா? வாழ வைக்கிற தெய்வம் இயேசு, வழிகளை திறக்கிற தெய்வம் இயேசு, அறியாததும் எட்டாததுமான ஆச்சரியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். முடிந்து போன இடத்துல எல்லாவற்றையும் தொடங்கி வைக்கிற ஒரு நல்ல தெய்வம் இயேசு. சரி, இப்ப நம்ம சொல்லி முடிக்கலாம். எதுக்காக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா, எதற்காக அவர் பின்வாங்கலையா? பிரச்சனை வருது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா முன்னேறும் பொழுது போராட்டம் வருது, எதிர்ப்பு வருது, சிலுவை சுமக்க வேண்டி வருது, அவமானத்தை சுமக்க வேண்டி வருகிறது, எனக்குள்ள நான் நிந்தைகளை அனுபவிக்க வேண்டி வருகிறது. ஐயோ, இந்த சிலுவை எனக்கு பெரிதா இருக்கிறது. பின்வாங்கவே இல்லை, எதிர்ப்பும் தெரிவிக்கல, பின்னும் வாங்கலையா? என்ன பண்றாராம் பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு, மறுபடியும் வாசிக்கிறேன், 56 வாசிக்கிறேன். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும், அதாவது காரி முகத்துல துப்பப்படுவதற்கும் அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லையா? கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில் என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். எவ்வளவு தீர்மானத்துல உறுதியா இருக்கிறார் பாருங்க. பாறை மாதிரி அவர் உறுதியா இருக்கிறார். என்ன தீர்மானம்? இயேசுவின் தீர்மானம் என்ன? இயேசுவின் தீர்மானம் என்ன? எவ்வளவு நேரம் பேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. பிதாவின் சித்தத்தை செய்வது ஒன்றே. எவ்வளவு பேர் இந்த இவ்வளவு சத்தம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பிதாவின் சித்தத்தை செய்வது ஒன்றே. எல்லாரும் சொல்லுங்க, சத்தம் வைத்து சொல்லுங்க. பிதாவின் சித்தத்தை செய்வது ஒன்றே. இயேசு கிறிஸ்துவின் ஒரே தீர்மானம். பிதாவின் தீர்மானம் என்ன?
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னை நித்திய நித்தியமாய் பரலோகத்தில் சேர்ப்பது ஒன்றே பிதாவின் தீர்மானம். அப்படியானால் நீங்கெல்லாம் ஏன் சர்ச்சைக்கு வரல? கொஞ்சம் தூங்கிட்டேன். நாங்க வலிய, அதாவது மறுமையை சிந்திக்கிறவனால் இம்மையில் நார்மலா பேச முடியாது, நடிக்கலாம் முடியாது. 1000 பலவீனங்கள் இருந்தாங்க, என் வார்த்தைகள் பலம் உள்ளது. எத்தனை பேருக்கு புரியுது? 1000 பிரச்சனைகள் என்ன சுற்றி இருந்தாலும் என்னுடைய கவனம் எல்லாம் நானும் நீங்களும் பரலோகம் போய் எப்படியாவது சேர்த்தே ஆகணும். அந்த காரியத்துல நாங்களும் உறுதியா இருக்கிறவங்க கரங்களை வைத்து அழிவிய சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முகத்துல காரி துப்பப்படுவதற்கும், முதுகை சட்டைகளால் அடித்து பிச்சு எடுக்கப்படுவதற்கும், தாடை மயிரை தவடையில் இருக்கிற முகத்தை இப்படி சேவ் பண்றது ஷார்ப்பா இருக்கணும். ஜில்லட் கார்டு வாங்கிட்டு வா, 7 o'clock வாங்கிட்டு வா, அதை கொஞ்சம் இப்படி பண்ணு, ஆப்போசிட்ல பண்ணாத, இந்த லோஷன் போட்டாமா எரியாதுன்றமே. நாங்க ஜென்சன் சொல்றேன், உயிரோடு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய முடிய ஆப்போசிட்ல பிடிங்கி இருக்கிறார். ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்க முடியாத அளவுக்கு அவருக்கு பலன் இல்லாமல் போனது. யோசித்து பாருங்க. தலையில ஏறக்குறைய மேக்ஸ்மரி என்கின்ற சௌரி பாபு கோனா என்கின்ற ஒரு ஊழியக்காரர் ஆராய்ச்சி செய்து சொல்றாரு, 119 முற்கள் இயேசுவின் தலையில குத்தப்பட்டிருந்தது. அவர் ஒண்ணு செய்ய முற்பட்டாரு. அவர் யார்? அவர் வார்த்தையாகிய தேவன். அவர் யார்? தேவனால் தேவனே என்று சொல்லப்பட்ட தேவன். அவர் யார்? வானோர் பூதல் சகலத்தையும் படைத்த தேவன். அவர் யார்? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்க தேவன். அவர் யார்? இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்கின்ற போதிலும் அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை தத்தம் செய்வார் என்றார். நம்மேல் பிதாவன் வைத்திருக்கிற அன்பு, என்மேல் உங்கள் மேல், என் மேல் உன்மேல் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு உன்னதமானது என்பதை நீங்கள் எண்ணி ஆண்டவர் இந்த தீர்மானங்கள் கிறிஸ்துவனுடையது என்றால், அந்த கிறிஸ்துவின் தீர்மானத்துக்கு ஒருத்தர் தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? கிறிஸ்துவின் தீர்மானம் என்னை பரலோகத்தை சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னா அந்த பரலோகத்தின் வழியிலிருந்து கொஞ்சோட நீங்க பேசவே கூடாது. ஆண்டவரே எனக்கு சரியானதை செய்யல, பிதாவுக்கு சரியானதை செய்ய நான் வந்தேன்னு சொன்னாரு. நாம சொன்ன ஆண்டவரே எனக்கு சரியானதை செய்யல, கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு என்னை இணைக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன டெடிகேட் பண்றேன். பின்வாங்க போறதில்ல. மாலைகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், மதிப்பு வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், என்னை வாங்க என்று கொண்டாடினாலும், என்னை போங்கள் என்று துரத்தினாலும், என்னை தூக்கி இருதயத்துல வைத்து கொண்டாடினாலும், என்னை தூக்கி காலின் கீழ் கேட்டு போட்டு மிதித்தாலும், நான் இந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க போகிறேன். எந்த தீர்மானம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பிதாவின் தீர்மானத்திற்காக தன்னை தியாகமாய் தன்னை தத்தம் செய்வார் என்றார். நான் வாழ ஒருவர் மரிப்பார் என்றார். நான் வாழ ஏன் நான் அவருக்காக வாழக்கூடாது? எல்லாரும் ஏந்து நிற்கலாமா? எல்லாரும் ஏந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே இயேசுவின் தீர்மானம் என்ன? பிதாவின் சித்தத்தை செய்வது மட்டுமே தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய தீர்மானம் என்றார். நாமும்
இந்த பிதாவாகி தேவனுடைய தீர்மானமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற தீர்மானத்தில் உறுதியாய் இருப்போம். பின்வாங்காதீங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமரம் பண்ணார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். பின்வாங்கி போவானால் முன்னிலின் ஆத்துமா பிரியமா இராது. நாமும் கெட்டு போக பின்வாங்குவர்களா இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தம் உயர்த்தி உடன் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்கள் எங்களுக்குள்ளே பொழிந்து விட்டது. சிபாலபரகதனம் கண்களை கத்தாவே கரலதபதிதபரபர அப்பா, பிதாவினுடைய சித்தத்துக்கு பிதாவே தியாகம் பண்ண வேண்டியதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்திற்கு இயேசு தன்னை முழுவதுமாக தியாகம் செய்தார். அவர் பிதாவாகிய தேவனால் தேவனே என்று அழைக்கப்பட்ட போதிலோ ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை மாற்றுவது இந்த பூமியிலே நான் செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமாக ஆண்டவரே, நாங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்களும் தீர்மானம் செய்வேன். சேர்ந்து சத்தமாய் சொல்லலாம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கு வழி நடத்துகளும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.